ஏகே உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். என்னோட குழந்தை மேல கைய வைக்காத. அவன் நீ தொடணும்னா ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிச்சு திருந்தி வெளியே வந்து உன் பையனை தொட்டுக்கோ. அப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். இங்க பாருங்க, நான் உன்னை தொட்டு தூக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். உன்னோட 18வது பிறந்த நாளுக்கு கண்டிப்பா நான் வருவேன். அப்புறம் டேய் லூஸ் பயலே, நேத்து பிறந்த குழந்தைக்கு நீ பேசுறது எப்படிடா புரியும்? உன்னெல்லாம் எவன்டா காங்கஸ்டர் ஆக்குனது? கேங்ஸ்டர் கூட வாயில வர மாட்டேங்குது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். நாளைக்கு சாவ போற கிளவிய போட்டு தள்ளுறேன். வெக்கமால உனக்கு. A few years later. ஏகே ரொம்ப வருஷம் கழிச்சு பையன் பார்க்க போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? இப்படிதான் வரணுமா நீங்க? கடனை டிக்கிலே வச்சிருக்க. சும்மா இல்ல, இது சரி வராது. நீ திரும்பவும் கேங்ஸ்டர் ஆகி உன்னோட பழைய பிரச்சனை எல்லாம் தீத்துட்டு அப்புறம் எங்களை தேடி வா. பிறவி பைத்தியமே, ரோட்ல இவன் மேலேயாவது இடிச்சா திட்டதாண்டி செய்வான். இதுக்காக திரும்பவும் கேங்ஸ்டர் ஆகணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னதை செய்தா வெள்ளத்தலையா? அப்புறம் எதுக்குடா என்ன 18 வருஷம் ஜெயில இருக்க சொன்னா அவ? எனக்கு எப்படி தெரியும்? நீதானடா டைரக்டர். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? எது? அதுக்கு என்னப்பா? வேணா. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே, எந்த ஒரு காரியா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடக்குது. நம்ம பையனை யாரோ கடத்திட்டாங்க. நீ என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதடா, தொங்க நான் கொடுக்கா. அட பைத்தியக்காரி நீதானா? சரி வை, நான் என்னன்னு பாக்குறேன். இந்த வாலிய கொடுத்தவன் எவன்டா? நீங்க தானே தல டாய்லெட் போகணும்னு சொன்னீங்க, அதான் வாலி எடுத்துட்டு வந்தேன். டேய் வாலி இல்லடா வலி. உன்னோட ரெஃபரன்ஸ் தூக்கி குப்பையில போடுடா. தல கடத்தினவனோட பேங்க் போய் அங்கிருந்து அவனோட காசெல்லாம் திருடிட்டோம்னா அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி பையனை காப்பாத்திரலாம். டேய் என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற? லாஜிக் பாக்குற நாங்க உங்க படத்துக்கு ஏன் வரப்போறானுங்க? சரி, பணத்தை எப்படி கொள்ளையடிக்க போறோம்? போய் கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் கேளுங்க. என்னடா தாய்லி ஓடுற? நீங்க போய் கேளுங்க, நான் குடுக்கற பில்டப்ல எல்லா பணத்தையும் கொடுத்துருவான் பாருங்க. என்ன ட்ரெஸ் இது, கண்ணெல்லாம் கூசுது. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? ஒழுங்கா பேசதும் புரியல. டேய் மரியாதையா பேசு. அவரு ரெட் டிராகன். அப்போ நீ யாரு? நான் குட்டி டிராகன். அப்போ இவர் யாரு? சிலுக்கு சுமிதாவா? ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யற. கமெண்ட்ரே அப்படி ஓரமா போய் பேசுங்கடா டேய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஏய் வாயை முன்னேந்து போடா, ஏதா அசியமா பேசிட்டு போற. டேய் இவர் சொல்றத மட்டும் நீ கேட்கல, உன்னை பண்ணிய வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடிடுவாரு. He is a hunter. அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். காரைக்குடி ஹோட்டல்ல கது திறந்து விடுற மாதிரியே இல்ல, இவரை போய் வேட்டைக்காரன் தோட்டக்காரன். இத மட்டும் எங்க தாத்தா கேட்டிருந்தாரு. எப்படி தம்பி பார்த்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருப்பாரு. பாம்பேல தன்னோட தம்பியோட உயிரை காப்பாத்தின ஏகேவை பார்க்க கொரியன் டான் ஏகேவை கொரியாவுக்கு இன்வைட் பண்ணாரு. டாங்லியோட ஒரு அசைன்மெண்ட்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். 8 மாசம் ஏகே ஜெயில இருந்தாரு. அங்க அவரோட ஒரே செல்ல இருந்தவன் தான் ஒரு மிகப்பெரிய ஹைஸ்டோட குரூப் ஹெட் ப்ரொஃபசர். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தல இவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஏன் டைலாக்ல? வாங்க வேற எவன்கிட்டயாவது கேப்போம். யாருப்பா நீ லைன்ல வராம உள்ள பூந்துட்டு வர? டெதே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. யார் பண்ணி? உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? டேய் கோபால், எப்படியா பையா சைலண்டா? கார்டுல இருக்கிற நம்பரை வச்சுட்டு நீ என்னடா பண்ண போற? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. காட்டுறேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. டேய் நீ மட்டும் இப்போ வெளிய போகல, உன்னை இங்கே போட்டு பொளந்துருவேன். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? டேய் நாய, பில்டப் பண்ணி காசு வாங்கிதரேன்னு சொல்லிட்டு இப்படி அடி வாங்கிதறியேடா. தல நேரா மேனேஜர் ரூமுக்கு போய் பேசிரலாம். அப்பதான் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அட முதலைக்கு பிறந்தவனே, இத முதல்ல சொல்லப்படாதா? கத்தாதடா, கொஞ்சம் சும்மா இருடா. என்ன சார், நல்லா சந்தோஷமா மன நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரா பெப்பர் மண்டையா? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா.
ஏய் முத்துன மூஞ்சி என்ன பயங்கர ஆவாசா இது இவ்வளவுயா இந்த சொட்ட பலுக்கு கொள்ளை அடிக்க பிளான் போட்டு தந்தது நான் தான் அவனுக்கே தெரியாது அது எப்படி அவருக்கு தெரியாம அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா ஆனா அதை விடு இவனை எடுத்துக்க பாக்கத்தான் ஆம்பளை இவன் தம்பியை நான் தான் காப்பாத்தினேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு நடக்க முடியல நிறைய பேர் கொள்றதுக்கு வராங்க சொன்னியா நான் என்ன காப்பாத்தினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியாங்க நான் வாய்ப்பேன். அது மட்டும் இல்ல இவனுங்க 3 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஆனா அது அவனுங்களுக்கே தெரியாது. நண்பா ஓ நண்பா என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா காதுகள் பாவம் இல்லையா? கோல்டு பர்கியா தம்பி பையன் மறந்துட கூடாது. யாரும் மறந்துட கூடாது. பிராக்லஸ்னர் யாரு? பக்கத்து வீட்டுக்கார பையன். எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன் எம்மா எம்மா என்னம்மா இது? நல்லா சிரிங்க கலாய்ங்க நண்பா. ஆனா என்னைக்குமே GPU தான் பெஸ்ட். GPU னா குட் பேடு அக்லியா இல்ல. அப்போ கார்ட் பிளஸ் யூவா இல்ல. அப்போ GPU னா என்னடா? கெட்ட பில்டப் உருட்டு. இல்ல நானே கேக்குறேன். அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நானே குச்சில குத்துவா? அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். ஐயோ என்னையா நானும் பாத்துட்டே இருக்கேன். ஜான் விக் பேரை சொன்னாலும் ஒருத்தனும் பயப்பட மாட்டேங்கிறீங்க. இங்க என்ன பிரச்சனை? அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஜான் விக்கை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? என்னையா நீ விவரமா பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ தம்பி, எனக்கு பெரிய பெரிய ரவுடிங்களை தெரியும். தேவையில்லாம உயிரை விட்டுறாத. எங்களுக்கு ரவுடிங்களை தெரியும். நீ உனக்கு தெரிஞ்சதுலாம் லோக்கல் தவிடுதையா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவலுக்கு லிங்க் இருக்கியா? என் லொங்கி டான் விக்கிட பேசுறியா? டான் விக் பேசுறியா? என்ன அழுக்கு அப்படியே கண்ணை நோடி கிண்டு போடுவ. முகரைய போற முகர. அந்த இன்ஸ்பெக்டர் காளிதாசை நான் தான்டா. நீங்களா? எப்படி எப்படி நீ நானும் ஒன்ன சீட்டாடுவோமா? இல்ல சார் சும்மா ஜாலியா சொல்லுங்க சார். எதிரா ஜாலி நீ நானும் ஒன்ன தண்ணி அடிச்சிருக்குமா? பசங்களா கேக்கல இன்னொரு தடவை சொல்லுங்க. பசங்களா சொல்லுங்க மம்மி. ஹலோ மை டியர் டாக்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிக்காதவங்க ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. அப்புறம் 2வது பார்ட் வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேல தெரியுற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.